சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ணினோம். நான் உன்னை மறப்பதில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 49 அதிகாரம் 3 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உன்னில் மகிமைப்படுவேன். நம்மை உண்டாக்கின நோக்கம் நம்மில் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் நினைக்கலாம், என்னை யார் கனம் பண்ணுவா, எனக்கு யார் உதவி செய்வா, என்னையும் ஒரு மனுஷனா ஒரு மனுஷியை யாரும் மதிக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு மட்டும் பயந்திருந்தால் கர்த்தர் உங்களை வித்தியாசமாக பார்ப்பார். அவருடைய நோக்கமெல்லாம் என்னவென்றால் நம்மில் மகிழ்ப்பட வேண்டும், நம்மில் சந்தோஷப்பட வேண்டும். இந்த ஜனத்தை நான் எதற்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிகளை சொல்லி வருவார்கள். நாம் அவர்களை துதிகளை சொல்வதற்கு அவர் நம்மில் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் எங்கே பிறந்தீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கே இப்போது வாழ்க்கை நடத்துகிறீங்க, நீங்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க, இதெல்லாம் பார்க்குற தெய்வம் எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் கூட அவருடைய சமூகத்தில் நாம் வரும்போது அவர் எப்படி ஒரு குயவன் ஒரு களிமண்ணை உருவாக்கி அதை கணத்துக்குரிய பாத்திரமாக வணைந்து அதன் மூலமாக அந்த பாத்திரத்தின் மூலமாக அந்த எஜமானன் மகிமைப்படுவது போல நம்முடைய பரம தகப்பன் பரம குயவன் நம்மை அவருடைய கரங்களிலே வணைந்து அவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார், நம்மிலே மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஏசாயா புஸ்தகம் 49 அதிகாரம் 3 ஆண்டவர் சொன்னபோது, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இந்த சூழ்நிலை பின்னணியத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க மகிமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. இவங்க அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருக்காங்க. அடிமைகளிலேயும் அடிமைகளாக மோசமான ஒரு சூழ்நிலையில் வேதனையிலையும் துக்கத்திலையும் கண்ணீர்லையும் மூழ்கி இருக்கிற சமயத்தில் எங்கள் மூலமாக கர்த்தர் எப்படி மகிமைப்படுவார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அவர்களுக்கு இருந்தபடினால அவங்கள பார்த்து கர்த்தர் சொன்னார், இல்லை, உங்கள் வேதனையை நான் பார்க்குறேன், உங்கள் கண்ணீரை நான் பார்க்குறேன், உங்கள் நிந்தைகளை நான் பார்க்குறேன், உங்கள் அவமானத்தை பார்க்குறேன், இவர்கள் எல்லாவற்றையும் மத்தியிலும் கூட நான் உங்கள் மூலமாக உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். வேதாகமத்தில் நிறைய ஏரியாவில் நிறைய இடங்களில் ஆண்டவர் எப்படி மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ரூத்துடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது, அவருடைய பின்னணியத்தை பார்க்கும்போது அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு தகுதி இல்லாத ஒரு பெண்மணி தான். ஆனாலும் ஆண்டவர் தேவ கிருபையினால அவள் தேவ சமூகத்தில் வருவதற்கு ஆண்டவர் சாக்கியம் கொடுத்தாரு. ஆனால் கொஞ்சம் வயசுல புருஷனை இழந்தாலும் அவருடைய மாமி மூலமாக ஆண்டவராகிய தெய்வத்தை கண்டு கொண்டபடினால அவள் எடுத்த தீர்மானம், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், எங்கே போகிறீங்களோ அங்கே நான் வருவேன், எங்கே தங்குறீங்களோ நான் இருப்பேன். ஆகவே ஆண்டவர் இந்த ரூத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவருடைய கிளைமேக்ஸ் என்னன்னா, உங்கள் தெய்வம் என் தெய்வம்னு சொன்னாங்க. அந்த நகோமியுடைய வாழ்க்கையில் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் அங்கே அவருடைய வாழ்க்கை இருப்பதை பல நெருக்கத்திலையும் பல வியாதியிலையும் பல பிரச்சனைகளையும் பல மரணத்திலையும் அந்த அம்மா ஆண்டவரை விடாமல் தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றினபடினால அந்த நகோமி மூலமாக அந்த அம்மா தெய்வத்தை கண்டு கொண்டபடினால ஒரு நல்ல தீர்மானம் பண்ணி பின்பற்றினாங்க. அப்படி பின்பற்றின பொழுது அந்த ரூத்துடைய வாழ்க்கையில் ஆரம்பம் அற்புதமாக இருந்தது, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. ஆண்டவர் புதிய வழிகளை திறந்தார். அவள் வாழ்க்கையில் திருமணம் நடக்கணும்னு நினைக்கவே இல்லை, ஆனால் நல்ல ஒரு திருமணத்தை கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த ரூத்துடைய திருமணத்தின் மூலமாக ஒரு பெரிய தலைமுறையை உருவாக கர்த்தர் கிருபை செய்தார். ராஜாக்கள் புறப்பட்டு வரக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அந்த ரூத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். அதை விட மேலாக உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து உருவாவதற்கு அவர்களும் அந்த முன்னோருடைய பட்டியலில் இடம்பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னாரே, அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு சாதாரண பெண்மணியை எடுத்து ஒரு அற்புதமான பெண்மணியாக மாற்றி ஒரு வரலாறு படைப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தாரே. அந்த புதிய ஏற்பாட்டில் ஆரம்பத்தில் மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் வரும்போது யூத கலாச்சாரத்தின்படி பெண்கள் பெயர் அந்த பட்டியலில் அந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு இடம்பெற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி உன்னில் நான் மகிமைப்படுவேன். இன்றைக்கு அவர் மகிமைப்படுவதற்கு ஒன்று இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனை நம்பி தேவனுக்காக அர்ப்பணித்து நீங்கள் கரையும் கொடுத்து வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உன்னில் நான் மகிமைப்படுவேன். அவர் நம்மில் மகிமைப்பட அவருக்கு இடம் கொடுப்போம். மே காட் பிளஸ் யூ. சமாதானமும்
உண்டாகட்டும்.